அவர்கிட்ட கதை கேட்கும்போது நான் வந்து ஒரு ஒரு பிளாக் மாதிரியோ ஒரு 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 கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஃபிலிமோ இல்லை கொஞ்சம் ஆஃப் பீட் ஃபிலிமா இருக்கும்னு தான் நான் நினச்சேன். பட் இது டோட்டலி அவர் கதை சொல்லும் போது ஒரு டோட்டலி ஒரு ஒரு ஜாலியான ஒரு காமெடியான ஒரு ஒரு யங்ஸ்டர் லைஃப்ல நடக்கிற ஒரு சுற்றுவட்டாரத்தில் எப்படி ஒரு ஒரு விஷயம் நடக்குதோ அண்ட் அது அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டருக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையில் வந்து இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, சார் ஹவுஸ் யூ கோனா ஹேண்டில் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப் மாதிரி இருக்கும். ஸோ வேரியஸ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஹைதராபாத்தில் பண்ணியிருக்கிறோம், சென்னையில் பண்ணியிருக்கிறோம், பாம்பேயில் ஃபுல்லாகவே படம் மும்பையில் நடக்கிற மாதிரி, மொராக்கோ ஷூட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மொராக்கோவில் இருக்கிற மாதிரி ஒரு இது. இந்த படத்தில் பெரிய விஷயமே என்னென்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பெரிய ஒரு ஹைலைட். ஸோ தமிழ் சினிமாவில் பார்க்க இது வரைக்கும் பார்க்க இல்லாத ஒரு ஒரு கிளைமேக்ஸாக இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு படமும் நடிக்கும் போது ஒரு நம்பிக்கையோடு நடிக்கிறோம். ஸோ அதே நம்பிக்கையோடு தான் இந்த படமும் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஹோல் செட்டப், இந்த மாதிரி ஒரு டீம் அமைச்சதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்ல முடியும், குமார் சாரும் ஜெயராமன் சாரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் அமைச்சு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீம் மணி, அவரோட டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சொல்லி ஆகணும், ஃபஸ்ட்டு ரவிகேசன் அவர் எப்படி டைரக்ட் பண்ண போகிறாருங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் போகும்போது பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் சிஸ்டம், அது ஒன்லி ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் தான் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு டாய்லெட் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போகணும், டாய்லெட் போயிட்டு நான் வரேன். வந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் என்னை பார்த்துட்டே இருந்தார். சார் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டார். நான் டாய்லெட் சார், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டாய்லெட் போடுறாங்க என்கிட்ட தான் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ப்ரோட்டோகால் சார் டாய்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு ஒரு இது இருந்தது என்னன்னா ஃபுல்லாகவே எவ்ரிபடி இஸ் வயர்ட், ஃபுல்லாகவே எல்லாருக்கும் அந்த லைக் அந்த வாக்கி டாக்கியில் எவ்ரிபடி இஸ் வயர்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாலாம் என்ன எப்படி பயங்கரமாக இது பண்ணுவாங்க, சென்னையிலலாம் ராஜா மாதிரி இருக்குன்னா டாய்லெட் போடணும்னு சொல்லிட்டு போகணுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோவம்லாம் வந்தது எனக்கு. ப்ரோட்டோகால்னு சரி என்ன ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு திரும்ப ஓகே ஜஸ்ட் வாண்டட் டு கோ டு தி லூ அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா பின்னாடியே நான் வந்து டாய்லெட் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு பொண்ணு வருது ஃபுல்லாக ஒயர்டா. சார் இஸ் கோயிங் டு தி டாய்லெட், சார் இஸ் என்ட்ரிங் தி கேரன் அப்படிங்கிறாங்க. டாய்லெட் போயிட்டு திரும்ப வரேன். வந்தோடனே சார் ஓகே ஃபினிஷ் சார் அப்படின்னு கேட்குறேன். இஸ் ஃபினிஷ்ட் 10 to 1 அப்படின்னா 10 to 1னா டாய்லெட்னு அர்த்தம். ஏன்னா டாய்லெட் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கேட்கும், ஃபீட் கிளியர் பண்ணுறவங்களுக்கும் ஏடிக்கும் எல்லாருக்குமே கேட்கும். ஸோ ஆனால் ஓகே அவர் வந்து அப்படியே கேரவனில் இருக்க சொல்லுங்கள், இன்னொரு 10 minutesல கரெக்டாக ஒரு ஷாட் வந்துடும் அப்படின்னா. ஸோ யூ கேன் ஸ்டே இந்த கேரவன் சார் அப்படின்னா. ஸோ கேரவனில் கரெக்டாக 10 minutes பார்த்துட்டு உடனே சார் ஷார்ட் இஸ் ரெடி அப்படின்னா போனோன்னே ஸ்ட்ரெயிட்டாக செட்டுக்கு போனோடனே ப்ராப்பர்ட்டி கையில் கொடுத்தாங்க, உடனே ஷார்ட். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருந்தது. சார் சொன்ன மாதிரி காலையில் ஒரு ஆக்டருக்கு வந்து 7 மணிக்கு வரணும்னா ரொம்ப ஒரு மாதிரி லைக் ஷூட்டிங் சப்போஸ் ஒரு வேளை லேட்டாக நடந்ததுன்னா அங்கேருந்து ட்ராவல் டைமுக்கு அப்புறம் அந்த சாப்பிட்ற டைம் தூங்குறது கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock ஆகிடும். திரும்ப ஒரு 7 o'clock எழுந்திரிக்கணும்னா அதுக்கு நான் வந்து ஒரு 5:30 எழுந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி லைக் குளிக்கணும், பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வரதுக்குள்ளே கரெக்ட் டைமில் வரணும். ஸோ வந்த உடனே ஷார்ட் எடுத்துடணும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த ப்ரோட்டோகால் சிஸ்டம்ங்கிறதுனால கொஞ்சம் உடனே எல்லாமே ஷார்ட்லாம் கரெக்டாக அந்த சன்லைட் அந்த இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பண்ணும்போது ஒரு ஆக்டருக்கு வந்து எந்த விதத்துலையும் வெயிட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ இதனால இப்படி ஒர்க் பண்ணுறதுனால இதே நான் இங்கே தமிழ்நாடு வந்து இங்கே ஷூட் பண்ணாலும் இதே மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கும். ஒரு ப்ரிசைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு படம் சீக்கிரமாக முடியும். ஒரு படம் சீக்கிரமாக முடிஞ்சால் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு தபங் மாதிரி ஒரு படம், தபங் பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி படம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 monthsல 4 monthsல ஷூட்டிங் முடிச்சு 6 monthsல படத்தை ரிலீஸ் பண்ணி 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சிஸ்டம் எல்லாருமே தமிழில் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த எந்த விதத்துலையுமே அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year 1.5 years அப்புறம் எடுக்கும்போது அந்த கதையை ஸ்டேல் ஆகிடுது, வெளியே வரும்போது பழைய கதையாக தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு 6 monthsக்குள்ள ப்ரீ பிளான்டாக எல்லாமே முடிச்சா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு.
ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 65% படம் முடிச்சிட்டோம். சாங்ஸ்க்கு தான் வெயிட்டிங். இப்போது ஹாரிஸ் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் எல்லாருமே நியூயார்க் போய் கம்போஸ் பண்ண போகிறாங்க. புதுமையான சாங்ஸ், ரேப்பிங் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ pretty excited about new age music and also next skate வந்து நாங்கள் மொராக்கோ போகிறோம். ஒரு ஹை அண்ட் ஆக்ஷன் அங்கே இருக்கிற பாடி ஆஃப் லைஃப் மாதிரி படங்கள், போன் சீரீஸ் மாதிரி படங்கள், கிங்டம் மாதிரி படங்கள்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதே லொக்கேஷனில் தான் நாங்களும் ஷூட் பண்ண போகிறோம். அதே லோக்கல் தான் ஷூட் பண்ண போகிறோம். அதே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் வச்சு தான் ஷூட் பண்ண போகிறோம். அதே ஸ்டன் டைரக்டர்ஸ் வச்சு தான் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஒரு டீம், வாஸ்டாக ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாட்டோகிராஃபியில் இருக்கிற ஒரு டைரக்டரோட, ஒரு சினிமாட்டோகிராஃபர் டர்ன் டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஆல்சோ துளசி கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே ஒப்பந்தம் என்னன்னா, தயவு செய்து எனக்கு என்னோட பாதி வயசு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ஒப்பந்தமே, தயவு செய்து இந்த செட்டில் அங்கிள் கிங்கிள் கூப்பிட்றாரு, மானமே போய் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கு முன்னாடி சொன்ன கண்டிஷனே அதுதான். ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் ஆல்சோ நிறைய விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். கோவுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகும். சேம் ப்ரொடக்ஷன் டீம், சேம் சினிமாட்டோகிராஃபர், ரிட்டர்ன் டைரக்டர், ஆல்சோ சேம் சிஸ்டர்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆகும். சேம் அதே மாதிரி ஒரு ரேசியான ஒரு இது. ஸோ எல்லாமே ஒரு ஜாலியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னிங் ஒரு த்ரில்லராக இருக்கும். நாசர் சார் வந்து சாதாரணமாக எல்லா படங்களையும் நினச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சமீபமாக ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிலிம்லையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஒவ்வொரு படங்கள்லையும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிறேன். நாட் அபவுட் ஒன்லி ஆக்டிங், நிறைய விஷயங்கள் அவர் வந்து பொதுவான நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ அது வந்து எனக்கு ஆக்டிங்லேயும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விதத்தில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அது வந்து இந்த நெக்ஸ்ட் 1.5 years இன்னும் நிறைய விஷயங்கள் சினிமாவுக்கு நல்ல விதமாக மாறும் நம்புகிறேன். அவர் தலைமையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் தம்பி ரமேஷ் சார், அவர் வந்து அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் படம் நடிக்கிறேன். நான் ரொம்ப ஒரு நல்ல ரொம்ப இயல்பான ஒரு மனிதர், ஜாலியாக இருந்தது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனில் வரணும். ஸோ அது வந்து கொஞ்சம் சீரியஸான இருக்கிற ஒரு இடம். இப்போ தமிழ் ஆடியன்ஸ் இப்போ இருக்கிறது கொஞ்சம் லைட் ட்ரைனாக காமெடியாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த போர்ஷனை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோனாக இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இயல்பாக, எவ்வளோ ஜாலியாக, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக, அதே மாதிரி கதையில் எந்த விதத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாமல் என்டர்டெய்னிங்காக ஒரு வேற ஒரு விதத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜேபி சார் அவரும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. எனக்கும் அவருக்கும் அவ்வளோ காம்பினேஷனில் ஒரே ஒரு ஷாட் தான் இருந்தது. பட் அவருக்கு வந்து மற்ற எல்லா படங்களோட இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோலாக இருக்கும். ஸோ ஒரு படமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டாக படம் வெளியே வரும்போது ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 65% படம் கையில் இருக்குது. ஸோ அதே ஒரு 2 hours ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த போர்ஷன்லாம் பார்க்கும்போது ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நான் இன்னும் அதை பார்க்கல. ஸோ இன்னும் வி ஹேவ் டு ஷூட் ஆர் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் அண்ட் ஆல்சோ சில சீன்ஸ் இன் மொராக்கோ. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹை அண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் இருக்கணும், குவாலிட்டி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் see how it works. So thank you so much. Be supportive for this film. Thanks.